ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் மோர் குழம்பு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மோர் குழம்பு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்படி மோர் குழம்புனாவே தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது பொரியட்டோன்னு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கீரி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு பைனாப்பிள், அதாவது ஒரு 20 துண்டு இருக்குங்க, சின்ன சின்ன துண்டு பாருங்கள். இந்த சைஸு ஒரு 20 துண்டு இருக்கும். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்வீட்டான பைனாப்பிள் தாங்க, நல்லா கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக இருக்கிற பைனாப்பிள். அதனால் இதில் நம்ம காரம் கொஞ்சம் தூக்கலாக போடணும். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல், ஒரு 5-6 துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட இன்னும் ஒரு 15-20 பைனாப்பிள், அதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும் பைனாப்பிள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சேர்க்குற மசாலாலாம் பேலன்ஸ் ஆகிடும், அவ்வளோ ஒன்றும் ஸ்வீட்னஸ் தெரியாது. ஆனால் பைனாப்பிள் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த மசாலாவை ஊற்றிட்டேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம ஒரு 15 பைனாப்பிள் துண்டுங்க, சின்ன சின்ன துண்டுங்க, அதை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு, நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், 3 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி வந்துருச்சு. நல்ல ஃப்ளேவர் வருதுங்க, பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லாவே வருது. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோடு இருக்கும். இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர், அதையும் கொஞ்சம் கடைஞ்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தயிரை ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும், மோர் குழம்பு பிரிஞ்சிடும். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பச்சை கருவேப்பிலை, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.